ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த விளாக் வந்து மண்டேவும் டியூஸ்டேவும் எடுத்துங்க. எனக்கு இந்த 2 நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க விளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். மண்டே மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே எந்திரிச்சாச்சு. தம்பிக்கு வந்து இப்போல்லாம் ஆனுவல் எக்ஸாம் வந்து போயிட்டுருக்கனால கொஞ்சம் எந்திரிச்சு புக் எடுத்து பரட்டு தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க. சன்ரைஸ் ஆனோன்னு ஜன்னல் வழியில் வரது பார்த்துட்டு பிள்ளைங்க 2 பேரும் பாருமா வீட்டுக்குள்ளே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் நானும் நின்று பார்த்துட்டு இருந்தேன். பிள்ளைங்களையும் ஒரு பக்கம் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னோடய ஒர்க்கெல்லாம் மற்றதெல்லாம் இருந்துச்சுங்க, அதை பார்த்துட்டு இருந்தேன். மணி ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு வந்தது கொஞ்சம் லேட்டு. ஒரு 3 o'clock தான் டியூட்டியே முடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே தான் அங்கேருந்தே கிளம்புனார். அவர் வீட்டுக்கு வரையில் ஒரு 5 o'clock ஆயிடுச்சுங்க. ஹீட்ரு சுவிட்சு வந்து ரிப்பேர் ஆகி ஒரு 2 month ஆயிடுச்சு. அந்த இது லூஸாகவே இருந்தனால நாங்களும் வந்து இப்போ மாற்றலாம் அப்போ மாற்றலான்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. இப்போ சம்மர் தான், தேவையே இல்லை ஹீட்ரு. ஆனாலும் வந்து இப்போ நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை எடுத்து மாட்டிகிட்ருக்காரு. அது மாட்டவும் தெரில. ChatGPT வந்து பார்த்துட்ருக்காரு. நானும் லட்ச டைம் சொல்லியிருக்கேன், ஒரு விஷயத்த நம்பணும், பட் வந்து இந்த அளவுக்கு முழுசாலாம் நம்பக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனாலும் அவர் வந்து அதை கேட்க மாட்டார். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குறேன், முடியாட்டி வந்து எலக்ட்ரிஷியன் வர சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கடுப்பு ஏத்துற நீ உட்காந்துக்கிட்டு பேசாம இருப்பேன். என்ன ஆச்சுப்பா? என்ன ஆச்சு? பழைய சுவிட்சை பிடிங்கியாச்சு. இப்போ சாமி கும்பிட்டு சுவிட்சை போட போகிறேன். சாமி கும்பிட்டு சுவிட்சை போடணுமா? இங்கே வேறு எப்படி விளாண்டுக்கிட்டு இருக்குதுங்கன்னு. சிம்பிள் வேலை தான். ஆனால் ஹீட்ரு சுவிட்சுன்றனால தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நார்மல் சுவிட்சுனா ஈஸி. இந்த ஹீட்ரு சுவிட்ச் போச்சு பார்த்தியா, இதுதான் நமக்கு தெரியல. எங்கே எப்படி மாட்டுறது? அப்படிதான் போட்டு ஒரு குத்துவாங்க, அது எனக்கே தெரியும். கோவிந்தா கோவிந்தா. என்ன எரியல? ஒரு வழியாக வந்து சுவிட்சையும் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிட்டாருங்களாமா. அதை சொல்லிக்கிட்டே நின்றுட்டு இருந்தார். சரி ஓகே நீங்கள் போங்க, நான் வர சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய சமையல் ஒர்க்கையும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரித்வினையும் புக் எடுத்துகிட்டு வந்து இங்கே உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணுற விதமாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு விளாண்டுக்கிட்டே தான் இருந்தா. நைட்டுக்கு ஏதாச்சும் நான்வெஜ் செஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டார். பட் வந்து நான்வெஜ்ஜு இன்றைக்கி என்னால் செய்ய முடியாது, நேற்று தான் மீன் அது இதுன்னு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னனால ஓகே வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக செய்யின்னு சொன்னனால ரைஸ் வச்சு அது கூட வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அம்மா வந்து ரசம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அதவே அப்படியே வந்து நைட் டின்னருக்கு வந்து வச்சுக்கிட்டோம். மாவு எதுவும் இல்லை, அதனால் வந்து சாதத்தோடு முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணுற மாதிரி ஒரு குழம்பு தாங்க. தேங்காய் தக்காளி இதெல்லாம் வந்து அரைச்சி ஊற்றி அப்படியே வந்து நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறது. லாஸ்ட்டாக நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூளுக்கு பதிலாக வந்து சிக்கன் மசாலா வந்து போட்டோம் அப்படின்னோம்னா வித்தவுட் சிக்கன் பீஸு சிக்கன் குழம்பு மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ வந்து இதை நான் ஒரு 2-3 டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். தோசைக்கு வந்து ட்ரை பண்ணுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். சரி இன்றைக்கி மாவு இல்லை, கையோட ஒயிட் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அதே குழம்ப ஒயிட் ரைஸ்க்கு வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன். டிவிக்கு எங்கள் வீட்லேயும் வந்து சண்டை வருங்க. மகிழினி வந்து சண்டை போட மாட்டா, மணிக்கும் ருத்வீனுக்கு தான் வரும். ருத்வீன் வந்து பொம்மை டிவி பார்க்கணும்பா, அவரு உட்காந்து ஒரு கொஞ்ச நேரம் நியூஸ் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்ருப்பாங்க. எந்திரிச்சு அம்மாங்க வீட்டுக்கு வேகமாக போயிட்டான். ஸோ வந்து பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நைட் டின்னர்லாம் ஊட்டி முடிச்சுட்டு தூங்க வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து டியூஸ்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்றனால பிள்ளைங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து அதுலேயே ரைஸ் செஞ்சு கொடுத்து விட்டாச்சுங்க. என்ன கொண்டு போகிறாங்களோ இல்லையோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் வெண்டைக்காய் வந்து கொண்டு போயிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு அந்த என்னமோ அந்த வாரமே ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கிது. நானே மறந்தாலும் ரித்வினோ மகிழினி யாரோ ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்துறது, க்ரீன் சோச்சி வந்து நீ செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிடுவான். மகிழினி வர அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பிள்ளைங்களே வந்து வேன்லாம் ஏற்றி விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து மார்னிங் வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவு வந்து சப்பாத்திக்கு வந்து பிணைஞ்சி வச்சுட்டு வந்திருந்தாங்க. சரி போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான். இப்போல்லாம் வேன் ரித்வினும் மகிழினிக்கு 2 பேத்துக்குமே வந்து 9 o'clock ஆயிடுது வேன் வரதுக்கும். பிள்ளைங்களையும் அனுப்பிவிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து மணி பேங்க் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்து ஒரு புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இறக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வந்து அமௌண்ட்டு பத்தலை. ஸோ வந்து பேங்க் போய் ஏதாச்சும் ஜுவல் வந்து அடகு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு முடிவு பண்ணோம். அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றனால ஏன் நீ செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு கொண்டு போய் வைப்பியா அப்படின்னு சொன்னனால சரி என்னைக்கு நீ உனக்கு தோணுதோ அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பிளானை வந்து ட்ராப் ஆயிடுச்சு. எதுக்கு இப்போ நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படின்னம்னா நம்ம பிஸ்னஸில் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோம். நமக்கு எக்ஸஸாக வர்றது
திரும்பி ஸ்டாக் வாங்கி உள்ளே போடுறதுக்கு தான் கரெக்டாக போகுதுங்க. ஸோ வந்து அதனால் இப்போ அடுத்த ஒரு கலெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பத்தலை. ஸோ நம்ம வந்து அதனால் கொண்டு போய் வந்து ஒன்று ஜுவல்ஸ் அடகு வைக்கலாம், இல்லாட்டி லோன் எதுவும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நான் வந்து இந்த மாதிரி கிழமை அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஆள். ஸோ வந்து அதனாலேயே மணி வந்து சரி என்னவோ இஷ்டமோ அது மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு. அடுத்து நம்ம என்ன கலெக்ஷன் வாங்குறதுக்காக ஃபினான்ஷியல் கொஞ்சம் பத்தலை அப்படின்னம்னா அடுத்து வந்து நம்ம சுடிதார் கலெக்ஷன்ஸ் தாங்கம்மா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம எடுத்து போட்டு. ஸோ வந்து அது நல்லாவே ஃபுல் ஸ்டாக் அவுட்டு. நம்ம அடுத்து இறக்கணும் அப்படின்றனால தான் வந்து அதை ஒரு பிளான் பண்ணோம். இன்னொன்று நம்மளோட அமௌண்ட்டு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா சிஓடியில் போய் லாக் ஆயிடுச்சு. அது இன்னொரு பெரிய மைனஸ். அந்த சிஓடி அமௌண்ட் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நாங்கள் வந்து ஜுவல்ஸோ இல்லை லோனோ இந்த மாதிரிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தடுத்த ரொட்டேஷனுக்கு வந்து அமௌண்ட் இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து சிஓடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி போடையில் நம்மளும் ஒன்றும் வந்து பண்ண முடியறதில்ல. பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஓகே, பேங்க் தான் போகலை, அட்லீஸ்ட் தோட்டத்துக்காச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி நானும் மணி வந்து தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒன்று இவர் இருக்கையில் மட்டும்தான் வந்து தோட்டத்துக்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா நான் மேலே போய் என்னோடய வேலையவே வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். எனக்கும் ஒரு ரிலாக்ஸே வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டனால தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இன்றைக்கி தோட்டத்துக்கு வந்து நம்மளோட தாத்தாங்க இருந்தாங்க இல்லைங்க, அவங்க அந்த தோட்டத்து வழியில் தான் வந்து நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி வந்து போகிறோம். இது யார் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மணியோட சித்தி ஃபேமிலி, அவங்க தான் வந்து வச்சுருக்காங்க. இந்த முன்னாடி இருக்கிறது வந்து வேற ஒருத்தவங்களுது. இப்போ இந்த சோலார் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து எங்களோட சின்ன மாமியாரோடது. அவங்க வந்து ஊருக்குள்ளே இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்றனால அவங்களும் அப்பப்போ வந்து ஊருக்குள்ளேயே இல்லை. அவங்க வந்து அவங்க பொண்ணு வீட்டிலேயே தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து சரி இந்த வழியில் போகலாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சுல அப்படின்றனால தான் இன்றைக்கி வந்து இந்த வழியில் வந்து வந்தோம். தாத்தா பாட்டி இறந்ததுக்கப்புறம் நாங்களும் மேக்ஸிமம் வந்து இந்த சைடு வரவே மாட்டோம். எங்களோட தோட்டத்து வழியிலே தான் போயிட்டுருப்போம். இன்றைக்கி வந்து சரி இப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்தோம். கூட்டிகிட்டு வருவார். நினைவுகள் மட்டும்தான் இருக்குது. மரம் இருக்குது. ஆமாம், அவர் வச்ச மரம் இருக்குது. சரிவா நம்ம தோட்டத்துக்கு போவோம். எங்கே இருக்கு? விழுந்துடாத. பிரேக்கோட ஊருக்கு வந்துருந்தோம். அப்போல்லாம் இந்த மரம் முட்டும் அது ஃபோட்டோவில் சும்மா நான் ஆட் பண்ணுறேன் பாரு. இப்போ எங்கே போயிடுச்சு பாரு. இப்போ தென்னை மரத்தோட ஒரு ஆயுள் காலம் வந்து 5 வருஷம்னா 5 வருஷத்தில் அது வந்து வருமானத்தை கொடுத்துரும். இதான் வந்து சிறை எடுத்ததா அழகா எடுத்துருக்காங்க. எனக்கு சொல்லிங்கன்னா அந்த வீடியோ எடுத்துருக்கலாம். எனக்கு தெரியவே இல்லை. நட்ட பதியம் போட்ட தென்னங்கன்னு வந்துருச்சுல. சோலார் வந்து 9 லைட்டு தான் எரியுதாமா, 10 லைட் எரியணும். கண்டே பிடிக்க முடியலையாமா. ஸோ இப்போ நான் போய் கண்டுபிடிச்சி சரி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து போயிடுச்சு. சோலார் ஓடிக்கிட்டு இருக்கு, கண்டுபிடிக்கணும்னு கையை உள்ள விட்டுறாத. தூக்கி போட்டுருமா. இதெல்லாம் தானே எடுத்தது. இது எடுத்தாதான் டக்குன்னு வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன எடுத்தாங்க? அந்த பாலையெல்லாம் இருக்குல்ல, அந்த பாலையெல்லாம் அப்படியே உரிச்சு எடுத்துருக்காங்க. தெரியுதா இல்லையா? எதுக்கு? அப்படின்னா அது மரம் வேகமாக எந்திரிக்கணுன்றதுக்காண்டி. இல்லாட்டி அதை அடைச்சிக்கும்னா அடைச்சிக்கும். கண் இது தேங்காய் வேகமாக இதாகும் வரும். காய் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சில மரத்தில் காயே இல்லை, பூவே இல்லை. பூவெல்லாம் முடிஞ்சிருக்கும். நேரம் காய் இருந்தால் அது மாதிரி இது மாதிரி பிஞ்சு காய் வந்திருக்கணும். அவ்வளோ பூ சீசனே இல்லையா? அவ்வளோதான், என்ன காய் தான் இதா பிஞ்சு வந்துருக்கு. இதுலலாம் இல்லவே இல்லை ஒன்று கூட. அதுதான் என்னன்னு தெரியல. இந்த இருக்கு பாரு, ஒரு சில இடத்துல இருக்குது, ஒரு சில இடத்துல இல்லை. மேஜராக இல்லை இந்த மரத்துல ஒன்று கூட இல்லை. வெறும் கொட்டையை தின்னு போட்டது. அது பிடுங்கணும். நாங்கள் நம்மளே வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே மிங்கிட்டு மேலே ஏறு. இந்த மரம் நட்டதுலேருந்து வர மாட்டேங்குது. இப்போ தான் வந்து இலை விட்டுருக்கு. இந்த மரமும் இந்த மரத்துக்குள்ள 1 வயசு. அந்த மரம் ஒன்றா நட்டது. இந்த மரம் வளரவே இல்லை. என்னன்னே தெரில, ரீசனே தெரில. மருந்து ஊற்றிட்டீங்க? இல்லை அதெல்லாம் எதுவுமே ஊற்றல.
போனோம் பட் கண்டே பிடிக்க முடியல. ஒரு சவுண்டு வரல, எதுவுமே வரல. எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? வெயில் அடித்தா அதான் சரியாயிருமா? நடந்து நடந்து கால் தான் வலிக்குது. இப்படி தான் இருக்கா அவங்களுக்கும். மழை எங்கிட்டு வர மாதிரி இருக்கு. இந்த 2 மலைக்கே பாரு ஃபுல்லாக விசப்பூடாக எழுந்திரிச்சிருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் ஒரு செடி கூட தாங்காது. ஆனால் அந்த நிழல்ல உட்கார எப்படி இருக்குது பார்த்தியா? சூப்பராக இருக்கு. ஃப்ரீயாக இருக்குது. மணிக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி தோட்டத்தில் வந்து ரிலாக்ஸாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இங்கே வந்து ஏதாச்சும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ரொம்ப ஆசைப்படுவார். பட் வந்து முன்னாடியெல்லாம் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணாததுக்கு முன்னாடி அத்தையும் மணியும் வந்து ஒரு நாள் ரெஸ்ட் அப்போ வந்து 2 பேருமே வந்துடுவாங்க. ஈவினிங் டைம் வந்து ஒரு 4 மணிக்கு தோட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்னா 6:30 வரைக்கும் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு தான் வருவார். இப்போல்லாம் வந்து சுத்தமாக போகவே முடியல. அதை தான் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தார். இப்போல்லாம் வர்றதுக்கே டைம் இல்லை. அட்லீஸ்ட் வந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ரெஸ்ட் இருக்க அன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரமாச்சும் இந்த தோட்ட சைடெலாம் வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அப்படி ரிலாக்ஸாக வந்து இருந்துட்டு போகிறது. எங்களையுமே வந்து சொல்லுவார், தோட்டத்தில் போய் ஏதாச்சும் ஒரு நாளைக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி. பட் வந்து நான் தான் வந்து அதுக்கு டைம் சொல்லி போகிறதில்ல. சரி பார்க்கலாம், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு வேணால் தோட்டத்தில் போய் இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விடட்டும், ஒரு நாள் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஈவினிங்க்கு மேலே வந்து பிள்ளைங்களும் வந்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டுக்கு வந்து தக்காளி சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மகிழினி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா போய் வந்து இந்த தக்காளி எல்லாம் வந்து வதக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. எனக்கு நீ எப்போ தோசை சுட்டு தருவ அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு எட்டாதலம்மா, எட்டையில் கண்டிப்பாக உனக்கு சுட்டு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.